எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா ஜனவரி 24, கரெக்டாக 10:48 போல் தான் ஆன் பண்ணுறோம். இருங்க, ஆர்டர் விழுந்துச்சு கைஸ். கரெக்டாக இடிக்கரை அக்செப்ட் பண்ணிடலாம். அக்செப்ட் பண்ணிட்டேன். பிக்கப் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 800 மீட்ரு தான் காய்ஸ். அதே மாதிரி நம்ம சேனல் பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு அப்லோட் ஆகும். நாற்பத்தொன்று 69 போகலாமாண்ணா? கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமர் பிக் பண்ணிட்டோம். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ராப் 13 கிலோமீட்ரு. இந்த லெஃப்ட் தான்ண்ணா? 13 கிலோமீட்ரு 29 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலான்னு போட்டிருக்கு. பே பண்ணி விட்டுறேன். பேலன்ஸ் நம்பர் சொல்லுங்கள். 76. காய்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 116 ரூபா காட்டுச்சு. 140 ரூபாயை நான் வாங்கிட்டேன் அவர்கிட்ட. ஏன்னா கொஞ்சம் அவுட் ஜோன் மாதிரி இருக்குது. இங்கேருந்து ஆர்டர் விடுமா தெரியல. ஃபோனு வேறு ஹேங் ஆகிட்டே கைஸ். நான் சரி மொபைல் ஹோல்ட்ரு வாங்கினேன், அது லூஸ் ஆகிடுச்சு. அதனால தான் மிரர்லாம் கழட்டிட்டேன். இப்போ அந்த மொபைல் ஹோல்ட்ரு பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடுச்சு, அதனால் கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். இதுக்குள்ளே வைக்கிறதுனால ஃபோன் ஹீட் ஆகிடுது சீக்கிரம். இங்கே பாருங்கள் சுற்றிட்டே இருக்குது. முதல்ல மொபைல் ஹோல்ட்ரு ஒன்று வாங்கி மாட்டணும் இங்கே காய்ஸ். பார்த்தீங்கன்னா கரெக்டாக போர்ட்டரில் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் விழுந்துருக்குது. இது பிக்கப் பார்த்திங்கன்னா 700 மீட்ரு தான். அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 135 ரூபா காட்டுச்சு. அக்செப்ட் பண்ணிட்டேன் காய்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம பிக் பண்ணியாச்சு. கஸ்டமர் ஹலோ அக்கா, போட்டு பிக் பண்ணிட்டேங்க்கா. அமௌண்ட் அங்கேங்களா? சரி ஓகேங்க்கா. ஆ ஆ ஆ காய்ஸ் போட்ரு பார்த்திங்கன்னா பிக் பண்ணிட்டோம். இதோ இந்த பேக்கு தான் கரெக்டாக 12 கிலோமீட்டர் காட்டுது கைஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு போட்ரு ஆர்டரு ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சு. இது எங்கன்னா ஹாஸ்பிட்டல் சத்யம் கிட்னி சென்டர். அவர் வந்துட்டுக்கிறேன்னு இருக்கையில் பே பண்ணிட்டேங்களாம்மா? இதான் அந்த அக்காவுக்கு நான் கால் பண்ணிக்கிறேங்க காய்ஸ். இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. அமௌண்ட்டு 135 காட்டுச்சு. அவங்க 150 போடுறேன்ட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டர் ஏதாச்சும் அடிக்குதான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டர் அடிக்குது, லாங்காக எதுவும் அடிக்க மாட்டேது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டரில் ஆர்டர் அடிக்குது, பிக்கப்லாம் பார்த்தீங்கன்னா லாங் பிக்கப்பாக காட்டுது. நீங்கள் லாங் பிக்கப் எடுத்திங்கன்னு வச்சுங்க, பிக்கப்புக்கு போகிற கிலோமீட்ரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போகிறோன்னா அதுக்கு அமௌண்ட்டு ஆட் ஆக மாட்டேது. நம்ம அங்கேருந்து எடுத்து ட்ராப் பண்ணுற லொக்கேஷனுக்கு மட்டும்தான் அமௌண்ட்டு இது பண்ணுறாங்க. ரேப்பிடோலையும் சரி போர்ட்டர்லேயும் சரி, ரெண்டுலேயுமே அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்தில் பிக்கப் இருக்கும்ல, ஒரு கிலோமீட்ரு 1.5 கிலோமீட்ரு அந்த மாதிரி இருக்கிற பிக்கப் மட்டும் நீங்கள் எடுங்க. அதுக்கு மேலே இருக்கிற எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் 4 கிலோமீட்டர் போய் எடுத்திங்கனாலும் அந்த அமௌண்ட் ஆட் ஆகாது. அந்த இங்கே பாருங்க கைஸ், 197 ரூபா ஆர்டர் கைஸ். அக்செப்ட் பண்ணிடலாம். 0.6 கிலோமீட்ரு போடு, தூக்கியாச்சு கைஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த போட்டுற செகண்ட் ஆர்டர் பிக் பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். மேம் போர்ட்டர், அந்த போர்ட்டர் பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிட்டோம். இந்த ஒரு பாக்ஸு, இந்த ஒரு பில்லு. துடியில் ஒரு ஆர்டர் உள்ளது கைஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது 21 கிலோமீட்ரு. போகிற வழியில் எதனா ஆர்டர் இருந்தால் தூக்கிட்டு போயிடலாம். உக்கடம், செல்வபுரம், வேறு எதாவது போத்தனூர், ஈச்சனாரி அந்த மாதிரி எதாவது ஆர்டர் இருந்தால் எடுத்து போகணும் கைஸ். ஏன்னா இதெல்லாம் நம்ம போகிற ரூட்டில் இருக்குது. பார்க்கலாம் காய்ஸ். ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேன். இது போகிற வழியில் தான் பிக்கப்பு. ஸோ அதனால தான் அக்செப்ட் பண்ணிட்டேன். சரி போகிற வழியில் அப்படியே விட்டுட்டு போயிடலாம். போகிற வழியில் தான் போகிறோம், இடையார்பாளையம். அதான் அக்செப்ட் பண்ணிட்டோம். எப்படியோ இதில் போனோம்னா இதில் ஒரு காசு வரும்ல. சும்மா ஒரு சின்ன பாக்ஸ் தூக்கிட்டு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்டர் எடுத்து போயிட்டோம்னா நம்மளுக்கு அமௌண்ட்டாச்சும் வரும் கைஸ் கரெக்டாக.
கரெக்டாக நம்ம ஒரு 1000 ஏர்ன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்குவோம். 1000னா ஒரு 1200 ஏர்ன் பண்ணிட்டு அதில் 200 நம்மளுக்கு பெட்ரோலுக்கு போயிடும். ஒரு 1000 கையில் நிற்கிற மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இன்றைக்கி. இவங்களா ரேப்பிடோ கூட்டு போய் விட்டுட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்து விடணுமா? எவ்வளோ அவங்களுக்கு அமௌண்ட் கட்டுச்சு? அது அப்படியே 100 பண்ணிடுறீங்களா? போயிட்டு வந்துடுறேன் இருங்க. நம்ம செகண்ட் கஸ்டமர் பிக் பண்ணிட்டோம். பாப்பாவை கொண்டு போய் விடணுமா? லொக்கேஷன் தெரியுமாங்க்கா? கைஸ் இது பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைய நம்ம ஸ்கூலில் இருந்து கூப்பிட்டு போய் திருப்பி விடணுமாமா. கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஏதோ பேபி ஸ்கூல் போல். பாப்பா பேபி ஸ்கூலில் இருக்கிறாங்களாட்ருக்கு. எங்கே கொண்டு போய் விடணும் என்னன்னு தெரில. 44 ரூபா காட்டுச்சாமா. 100 பே பண்ண சொல்லிட்டேன். பண்ணிடுறேன்ட்டாங்க. அந்த குழந்தை தான் போல். பாப்பா பாருங்க வருது க்யூட்டா. பாப்பா பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறக்கு அழுகுது. எங்கள் அம்மா பாருங்கள் வம்படியாக கொண்டு போய் விட்டுட்டு இருக்கிறாங்க. நானும் சின்ன வயசுல இப்படிலாம் அழுது தான் இருந்தேன். என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஒரு காலம். நீ நினச்சாலும் காலமும் வராது, ஒன்றும் வராது. இப்போ அந்த பாப்பாவை இங்கே ட்ராப் பண்ணியாச்சு. அவங்க அம்மா கொண்டு போய் வீட்டில் விடணும். நம்ம எங்கே பிக்கப் பண்ணணுமோ அங்கே போய் ட்ராப் பண்ணணும். இன்னும் இந்த போட்ரு ஆர்டர் வேறு இருக்குது. எப்படியோ அது அங்கேருந்து 20 கிலோமீட்டர் ஆகும். அந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 பே பண்ணிட்டாங்க, கையிலே தந்துட்டாங்க. ஆனால் இது பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது பார்த்திங்கன்னா ட்ராப்பே 2 கிலோமீட்டர் தான். பிக்கப்பு பக்கத்தில் தான் இருந்துச்சு. ட்ராப் 2 கிலோமீட்ரு, திருப்பி ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருக்கோம். மொத்தம் ஒரு 4 கிலோமீட்டர் தான். 4 கிலோமீட்டருக்கு 100 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகே தான். ஆனால் இந்த இது பாருங்க இன்னும் முடியல. இது இன்னும் ஒரு 21 கிலோமீட்டர் காட்டுது. அப்படியே தான் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் கூட மூவ் ஆகலை இந்த ஆர்டரு. இன்னும் வேறு ஹீட் ஆகிடுச்சு கைஸ். ஹீட் ஆகி ஆஃப் ஆகிடுது. முதல்ல மொபைல் ஓடுற ஒன்று வாங்கி மாட்டணும். வேணுங்கிறோம் டைம் இப்போ எத்தனை 1:12 ஆச்சு. இன்னைக்கு கரெக்டாக 30 நிமிஷம் காட்டுது. என்ன இப்போ குறிச்சி பிரிவு அக்செப்ட் பண்ணிட்டேன் கைஸ். கரெக்டாக ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர் அடிச்சுது. அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்கா ரேப்பிடோவில் பார்சல் ஆர்டர் கிரின்னு சொன்னார். ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா இது பார்சல் ஆர்டர் போல். இது பார்த்தீங்கன்னா ட்ராப்பு 6.5 கிலோமீட்டர் காட்டுது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியில் தான் இது, போத்தனூர்கிட்ட. அமௌண்ட் எவ்வளோன்னு தெரில. நான் சரி கஸ்டமருன்னு நினச்சேன். பார்த்தா பார்சல் ஆர்டரு. பிக் பண்ணியாச்சு, போயிட்டு இருக்கிறோம். கைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த ரேப்பிடோ ஆர்டர் ட்ராப் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. சரி ஓகேண்ணா. கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் 75 ரூபா காட்டுச்சு. அந்த ப்ரோ நம்மளுக்கு 100 ரூபாயை கொடுத்துட்டாரு. இனி கரெக்டாக இது ட்ராப்பு பார்த்தீங்கன்னா 8.3 கிலோமீட்டர் கைஸ். முதல்ல இந்த ஆர்டரை போய் ட்ராப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நேரமாச்சு இதை எடுத்து நம்ம இனிமேல் ட்ராப் பண்ணாமல் இருக்கிறோம். கைஸ் இங்கே பாருங்க மங்காத்தா பேனர் வச்சுருக்காங்க. மங்காத்தா படத்துக்கு வேறு போகணும் கைஸ். ரீலீஸ் வேறு ஆகிருக்குது. அதில் தேட்டர் எல்லாம் ஒரே வைபாக இருக்குது. போகணும். டிராஃபிக்கு தான் ஃபுல்லாக. போத்தனூர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா போத்தனூரில் இருக்கிறோம். இங்கேருந்து கரெக்டாக நம்ம அந்த போட்ரு ஆர்டர் எடுத்தோம்ல, செகண்ட் ஆர்டர். அது செகண்ட் ஆர்டர் போட்டரில் அந்த ஆர்டர் இப்போ தான் ட்ராப்பு லொக்கேஷன். இனிமேல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது நம்மளுக்கு. கைஸ் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. அந்த போட்ரு ஆர்டரு 197 காட்டுச்சு. அவர் 220 பே பண்ணிட்டாரு. ஓகே கைஸ் போய் சாப்பிட்லாம் கைஸ். பசிக்குது. சாப்பிட்டு ஏன்னா அடுத்த ஆர்டருக்கு இது பார்க்கலாம்.
காய்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாப்பிட்டாச்சு. கொஞ்ச நாள் அங்கேயே நின்னோம், ஆர்டர் அடிக்கலை. சரி அதான் அப்படியே போத்தனூர் சைடு போகலாம் அப்படின்ட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஈச்சனாரியில் இருக்கிறோம். இந்த சைடில் ஆர்டர் உழுகுமான்னு தெரில, ஏன்னா நான் இந்த சைடில் வந்ததே இல்லை. பார்க்கலாம், ஆர்டர் உழுகும். ரெண்டுமே ஆனில் தான் இருக்குது, போர்ட்டரு ரேப்பிடோ ரெண்டுமே ஆனில் தான் இருக்குது. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர் விழுந்துருக்கு. இது பிக்கப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்ரு. ட்ராப்பு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன். அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே போயிட்டு நம்ம போட்டிருக்கு ஆன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அங்கே நிறைய ஆர்டர் விழுகும். ஸோ அதனால தான் எதுவும் எப்படியோ இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் வரும். சரி அதனால தான் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் சைடு போனால் ஆர்டர் கொஞ்சம் நல்லாவே அடிக்கும், ஆர்டர் ஃப்ளோ. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:39 ஆச்சு. ஓடிபி ப்ரோ. காய்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த கஸ்டமர் பிக் பண்ணிட்டோம். இது ட்ராப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8.2 கிலோமீட்டர் காட்டுது. எவ்வளோ அமௌண்ட்டு காட்டுச்சுன்னு தெரில. சரி வாங்க, ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே போனால் நிறைய ஆர்டர் அடிக்கும். போட்டர் நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ரேப்பிடோ கூட ஆஃப் பண்ணி வச்சுட்டு போட்டர் ஆன் பண்ணி அதில் ஓட்டிக்கலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்தாச்சு ரயில்வே ஸ்டேஷனு. சரியான டிராஃபிக் இங்கே. ஐயோ போதும்போது என்ன ஆயிடுச்சு காய்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வரக்குள்ள. இல்லை வண்டி போடுறதுக்கு இல்லை. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கஸ்டமர் பிக் ட்ராப் பண்ணிட்டோம். அமௌண்ட்டு 60 என்னமோ காமிச்சிச்சு. அவர் 80 ரூபாயை பே பண்ணிட்டாரு. ஃபோனு வேறு காய்ஸ் சரியான சொதப்பல் பண்ணுது. ஹீட்டாகி ஆஃப் ஆயிடுது. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில எனக்கு சத்தியமாக. இதோட எத்தனை டைம் ஆஃப் ஆயிடுச்சு தெரியுமா? கரெக்டாக லொக்கேஷன் கூட பார்த்து வர முடியல, மேப்பை பார்த்துட்டு. போய் முதல்ல ஒரு மொபைல் ஓர்டர் வாங்கணும் காய்ஸ் இன்றைக்கி. ஹீட்டாகி ஆஃப் ஆயிடுது. காய்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இப்போ போர்ட்டரில் ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டோம். இது அமௌண்ட்டு 122 ரூபா காட்டுச்சு. இது மட்டுமாண்ணா பேமெண்ட் அங்கேயாண்ணா? சார் இது கொடுத்துரு. PG11 சார். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போர்ட்டர் ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸ் மட்டும்தான். கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர்னா 11 கிலோமீட்ரு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டர் ஆர்டரு ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சு ஒரு வழியாக. அதுக்குள்ளே இன்னொரு ஆர்டர் விழுந்துச்சு 246 ரூபாய்க்கு. அக்செப்ட் பண்ணிட்டேன், பட் இருக்குமான்ட்டு எனக்கு தெரியலையே. இவங்க வேறு காலே எடுக்கலை கைஸ். நான் திருப்பி அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன், அப்புறம் தான் வந்து எடுத்தாங்க. ரேப்பிடோவில் வேறு ஆர்டர் இருக்கு. காய்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் 140 பே பண்ணிட்டாரு. ஆனால் இன்னொரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணேன்னு சொன்னான்ல, அது வரவே இல்லை. அது இருந்தால் கரெக்டாக முடிச்சுட்டு போகிற கரெக்டாக இருந்திருக்கும். இது எவ்வளோ 140 பே பண்ணார். 140. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போர்ட்டர் ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது இன்னொரு ஆர்டர் அடிச்சுது. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 196 ரூபா. டைம் பார்த்தீங்கன்னா இப்போவே 4:21 ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த போர்ட்டர் ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிட்டோம். இந்த ஒரு பாக்ஸ் தான். இந்த ட்ராப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 கிலோமீட்ரு. சரி ப்ரோ போய்ட்றேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெட்ரோல் போட்டாச்சு ஒரு 50 ரூபாய்க்கு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் விழுந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா பிக்கப்பு 2 கிலோமீட்ரு, ட்ராப் பார்த்தீங்கன்னா கோயில்பாளையம். போர்ட்டர் ஆர்டர் நம்ம எடுத்துட்டோம். இப்போ ரேப்பிடோலேயே ஒரு ஆர்டர் பிக் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா போகிற வழியில் தான் கோயில்பாளையம் இருக்குது. ஸோ அப்படியே போய்ட்டு அவங்கள ட்ராப் பண்ணிட்டு போயிடலாம்.
கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ரேப்பிடோ கஸ்டமர் பிக் பண்ண வந்துட்டோம். ஓகே ப்ரோ, உட்காருங்க. ஓடிபி 7573 போகலாம் ப்ரோ. வாய்ஸ் கரெக்டாக இது பிக் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு 5.7 கிலோமீட்டர் போகிற வழியில் தான் நம்ம அந்த போட்ரு ஆர்டர் ஒன்று எடுத்தோம்ல, 197 ரூபா ஆர்டரு. அதுவும் அப்படியே அங்கே கோயில் பழைய தாண்டி தான் போகணும். சரி, அதனால தான் நான் ஒரு அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு 50 ரூபா 60 ரூபா வரும்ல, அதனால தான் சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் கைஸ், இந்த ஆர்டரு முடிச்சுட்டு அந்த போட்டரை முடிச்சுட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுறது தான். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். கைஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 60 ரூபா பே பண்ணியிருக்காரு அவர். இனி கரெக்டாக நம்ம அந்த போட்ரு ஆர்டர் இருக்கு இல்லைங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து ட்ராப்பு. சரி, வர வரல ஒரு 60 ரூபா ஆச்சு இல்லை, அதனால தான் சரி நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா KMCH ஹாஸ்பிட்டலு ட்ராப்பு. ஆனால் அவர் ஆர்டர் போட்டிருந்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் போட்ட 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணிட்டோம் நம்ம. லாஸ்ட்டாக இந்த போட்ரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா ட்ராப் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. மறுபடியும் நம்ம போட்ரில் ஆர்டர் அடிக்குது. வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா அதோ இந்த கம்பெனியில் தான் ட்ராப்பு. அவ்வளோதான், லாஸ்ட்டாக அந்த போட்ரு ஆர்டர் ட்ராப் பண்ணிட்டோம். அவ்வளோதான் கைஸ், இதோட முடிச்சுக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 5:32 ஆச்சு. அவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கஸ்டமர் 198 ரூபா பே பண்ணிட்டாரு. மொத்தம் பார்த்தீங்கன்னா போர்ட்டரில் இன்றைக்கி 4 ரைடு எடுத்திருக்கோம். ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் 5 ரைடு எடுத்திருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 கரெக்டு கைஸ். மொத்தமாக கரெக்டாக 9 ரைடு எடுத்திருக்கோம். மொத்தமாக ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1118 ரூபா டோட்டலாக, எல்லா கமிஷனு இதில் டிப்ஸு எல்லாம் வந்து சேர்த்து 1188 ரூபா. அதில் வந்து பெட்ரோல் வந்து 250 ரூபாய்க்கு அடிச்சிட்டோம் கைஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட ஏர்னிங்ஸ் வந்து 938 ரூபா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலைல 10:45 போல் ஆன் பண்ணோம். 11:45 12:45 1:45 2:45 3 4 5 கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி நேரம். 7 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 938 ரூபா போல் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கோட வீடியோ. ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குற எல்லாருமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய்.